ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக எனக்கு இந்த கண்டென்ட்டும் இல்லை. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் வந்து 4 டேஸாக இங்கே திருச்சியில் வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைம் ஆனால் மழை பெய்யுதா, ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வண்டிக்கு ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு, எனக்கும் வேறு வீடியோ வேறு இல்லையா, சரி அதுக்கு தான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் நானும் ரசாக்கும் போகலான்னு ஐடியா. ஸோ இப்போ அவனை தான் இப்போ கூப்பிட போயிட்டுருப்பான். ரசா கிளம்பி இருக்கேன்னா அவனை போய் கூப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் போய் வீடியோ எடுத்து வரலாம் ஐடியாவில் இருக்கும். அப்படி நிறைய எந்த கண்டென்ட்டும் இன்றைக்கி ஆக்சுவலாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி இதோ மேலே பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி கண்ணங்கரைன்னு இருக்குது வரும் வானம். ஈவினிங் டைம் மட்டும் தான் மழையே பெய்யுது ஆக்சுவலாக, இன்னொன்று தெரியல. சரி, ஆனால் வெதர் கண்டிஷன் நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. பற்றியா இல்லையா? அவன் கேட்டான் எங்கேயாச்சும் ரிச்சான இடமா இப்போ எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னா. ஆக்சுவலாக எங்கடா ரிச்சான இடம்லாம் எப்படா கேட்டேன்னு கேட்டேன். இல்லை ப்ரோ, அந்த மாதிரி வீடு நிறையா பணக்காரங்க வீடாக பார்த்து எடுக்கலாம், அது பெருசாக இருக்குல்ல வீடு, அங்கே வீட்டு முன்னாடி வச்சு எடுக்கலாம் ப்ரோ, அதான் இப்போ வீடியோ நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னா. இங்கே போய் நான் எங்கே போய் தேடுறது, இருக்கிற போகும்போது மழை பெஞ்சிடறேன் தெரிஞ்சு. சரி எதுக்குடா இருறா வேறு எங்கேயாச்சும் பார்ப்போண்டான்னு சொல்லி கேட்டிருக்கேன். நீ கொஞ்சம் யோசிடான்னு யோசிச்சேன்னு நான் கூட தெரியல, பார்த்தா தான் போய் தெரியும். முன்னாடி இருக்க 360 நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது, உதறது வேறு. கழட்டி பேகாச்சும் தெரியல, பேகும் எடுத்துகிட்டு வரல, இதை நான் மாட்டிருக்கோமே எதுக்கு நம்பிக்கைன்னு பார்த்தேன். பட் ஆனால் கொஞ்சம் ஜர்க்காகுது எனக்கு. ஸோ கடவுள் கோபுரம் போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். 360 கொஞ்சம் லென்ஸ் மாற்றவே 5000 6000 கேட்குறாங்க. ஐயோ, அதனால தான் பயமாக இருக்குது. சார் ரசாக்கு வந்தேன், இந்த 360 கட்டி அவன் கையில் கொடுத்துட்டு அவன் அமைதியாக இருந்துக்கு வேண்டியதான் பண்ண வரத்துக்கு. பப்ளிக் ரியாக்ஷன் ஆக்சுவலாக வேறு ஒன்று. எந்த ஆக்சுவலாக வீடியோன்னு வந்து எனக்குன்னு பர்சனலாக கிடையாது, வண்டிக்கு மெயினாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே. வண்டியை கொஞ்சம் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு. எனக்கு வந்து கேமரா தான் எடுக்கணும், கேமரா போய் நம்மகிட்ட இல்லைன்னா ஈவெண்ட்டு போயிருக்கு. சரி அதனால் எனக்கும் இப்போதைக்கு ஃபோட்டோ ஷூட் எதுவுமே எடுக்க முடியாது நிலங்கள் இருக்கிறனால தான் சரி வண்டிக்காச்சும் எடுக்கலாம், அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா. ஆல்ரெடி ரசாக் தான் எடுத்தான், நைட் ஷூட் எடுத்தோம் நாங்கள் ஒரு தடவை, அது பயங்கரமாக இருந்துச்சா. சரி அதே கண்டினியூ எடுத்துடலாண்டான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டோம். நான் போகிறப்போ தான் ரீச் கிடைக்கும் நமக்கும். சரி ஓகே. வந்தாச்சும் முடிக்கிட்டு எல்லாம் வண்டி தான் கொடுத்துட்ருக்காங்க. ராமன் நேராக உட்காந்துருக்காங்க பாருங்க ரசாக் ஆட்டோவில். அக்கா ஒரு சிரிப்பா நான் இருக்குன்னு. என்னடா ஒளிஞ்சுக்கிட்ட? ஏன் சும்மா எங்கே போகிறது அதை சொல்லு. நம்ம ஏரியாக்குள்ள ஒரு லாஸ்ட் ஒரு வீடு இருக்கு பார்த்துருக்கியா, அங்கே போமா? நான் பழைய வீடு தனி டேங்க் இருக்குல்ல, அதில் நேராக போவோம்ல, அங்கே போமா? நல்லா இருக்கும். தெரில, நல்லா இருக்குமா தெரில. ஏன் பதற ஏதோ கேமரா வாய் கொடுக்க மாட்டியா? விடுவோம், வாயை ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். இல்லை வேற எங்கேயாச்சும் செடி, இந்த ரோஸ் கலர் செடி இருக்குல்ல பார்த்துருக்கியா ரசாக்கு? ஆமாம், ரோஸ் கலர் செடி, இந்த வண்டிக்காச்சும் எடுப்பாங்களே ரோஸ் கலரில் செடி இருக்கும், அந்த செடி எங்கடா? ஆமாம் ஆமாம், அங்கே போவோமா, பார்த்துட்டு வருவோமா? சும்மா மட்டும் பார்த்துட்டு வேணாம் வந்துடுவோம் நம்ம. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நீயாச்சும் யோசிச்சு வச்சிருக்கியா வீடியோக்கு? டேய் ஏன்டா சிரிக்கிறான்? வாய் புடுங்க மாட்டேன்டா, உர்றா, ஏன்டா பயப்படுற? ஆமாம் ஆமாம் ஆன்ல தான் இருக்கு, புடுங்க மாட்டேன், பயப்படாத. ரெண்டுமே நல்லதா இருக்கு.
பயப்படாதவா? அப்போ வாய்ப்பிடுங்க வா. அப்போ வாய்ப்பிடுங்க வா. பேசுறியா? இல்லை பரவாயில்ல சொல்லு. முந்தானே பேர் சொன்னியடா. இப்போ பேர் சொல்லு. முந்தானே பேர் சொன்னில. எடா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னியடா. சென்னை என்னவோ சொன்னியடா. ஒரு பேர் சொன்னியடா. இப்போ சொல்லு. தெரியலையா? ஃபோன் கூட இங்கே தெரியாதுல்ல உனக்கு. இனிமே தெரிஞ்சுப்ப. கிளைமேட் செம்மையா இருந்துச்சு. அதுதான் ஆள் இருக்க கூடாது வேண்டிக்கடா. உள்ள டீ கடைக்குள்ள ஆள் இருக்க கூடாது வேண்டிக்கடா. இந்த சந்தானே ஒன்றும் இல்லை. என் காலேஜ் மெமரிஸ்ரா. இந்த கட்டை செவுத்து தான். சண்டை வரும் இங்கே தான் எல்லாமே. போத்திரம் வச்சிருக்கேன். கட்டி போட்டு வந்தேன் இந்த இதில் போஸ்ட் மரத்தில். கட்டி போட்டு அவனுக்கு சாம்பார் கீம்பார் குருமா கிருமாலாம் வாங்கிட்டு வந்து அடி வெளுத்து எடுத்துரும் அவனை. பர்த்டே அவன் எவனாச்சும் பர்த்டே வந்துச்சா முடிஞ்சிச்சு. எங்கடா காணோம்? ஏய் என்னடா நீங்க யாரை கேட்டா பிடுங்கண்ணா செடியை? எதுக்குள்ள இதானே அது இன்னொன்று இருக்கா? அஜியோ அஜியோ இல்லை ஆக்சுவலாக இங்கிட்டலாம் அந்த காலேஜ் போய் இங்கிட்டு இவ்வளோ தூரம் வர மாட்டேன். இந்த டீ கடை சந்தை தான் அவ்வளோதான். ஏன்னா பசங்க எல்லாரும் அங்கே தானே இருப்பாங்க. அங்கே என்ன நடந்தாலும் அங்கே தான். ஒரு லவ் பற்றி பேசும்போது அங்கே தான். சண்டையா அங்கே தான். எல்லாமே அங்கே தான். கிடைக்குது ஏதாச்சும் இருக்கான்னு பேரு. ஏய் விரிச்சு ஓடி இருக்கடா ரசாக்கு. என்னடா ஏமாத்திட்டாங்கடா. இதான் லாஸ்ட் சந்தா. இன்னொன்று இருக்கு ஏதாச்சும்? முட்டை சந்தை தான் இனிமேட்டு நமக்கு. வழி இருக்கா? இங்கேயா? அண்ணா வீடியோ எடுக்கணுமே. எனக்கு ரோஸ் செடி வச்சு எடுக்கணும்னு ஆசைடா. அது ரோஸ் செடி வச்சு எடுக்கணும்னு ஆசைடா. பேக்ரவுண்டுக்கு சரி நம்ம நினச்சா இங்கேயும் நடந்துருச்சு. வேஸ்ட்டாக போச்சு. அதான் வெட்டி விட்டாங்க. வேற எங்கடா இருக்கு அந்த மாதிரி? அண்ணா ஸ்டேடியம் அங்க இருக்குமா? போனா அதுதான் எனக்கு வேணும். வேற அண்ணா ஸ்டேடியம் வேற எங்க எடுக்கலாம்? தெரியலடா, பேர்லாம் தெரியல. சரி எங்க போறது அதை சொல்லி டக்குன்னு. ஐயோ ஏய் சீரியஸா மறந்து போச்சுடா சாக்கு. ஞாபகம் இல்லடா. EVR காலேஜ் எங்க? ஓகே இல்ல நம்ம உங்க ஏரியா தான். அப்புறம் அப்பயே பார்த்துருச்சுங்க. அது பாட்டு அவங்க ஒர்க்கை பார்க்க, நம்ம பாட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கணும். ஓகே பொண்ணுக்கு முன்னாடி போய் விபத்து அடிக்கிறதுக்கு நம்மளே அடிச்சுக்கலாம். EVR காலேஜ் போகணுமா? சரி வா போவோம். ஸ்டிக்கு வரையில் ஒரு அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன்டா தெரியாம. இதோ முன்னாடி இருக்கேன். இதுதான் 360. ஆமாண்டா அதான்டா 360 விளக்கெண்ணெய் தான். அது X3. இது 1RS. நிறைய வேரியன்ட் இருக்கு. X3 X4 நிறைய இருக்கு. இது வந்து 1RS. இது 1R ஒன்று இருக்கு. இதுல வந்து டியூவல் லென்ஸ் காம்போ. இது ஒரு லென்ஸ் 360யா. இதே மாதிரி கோபுரம் மாதிரியே ஒரு லென்ஸ் இருக்கும். அதுவும் இதை கழட்டி அதை மாத்திக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இது அந்த வேரியன்ட். இது வந்து ஒரே கேமரா தான். கோபுரம் அவ்வளவுதான். வீடியோ 4Kல எடுத்துக்கலாம். வேற எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு அதுல வந்து மைக்கு பக்கா இருக்கு. என்னன்னு தெரியல.
இப்போ நான் பேசுற ஆடியோ கோப்ரோ கிளியரா இருக்கும்டா. ஆனா அது போகும்போது வந்து கொஞ்சம் ஆடியோ கம்மியா இருக்கும். அதெல்லாம் எடிட் பண்ணணுமா எனக்கு தெரியல அதை பத்தி. ஐயோ பரிசு எடுத்துட்டு வரலாம். லைசன்ஸ் இருக்குடா ஓண்ட இருக்குல்ல. நினைச்சு அதை என்னமோ மறந்தேன் யோசிச்சுட்டே இருந்தேன்டா. லைசன்ஸை மறந்துட்டேன்டா. பரிசு எடுத்துட்டு வரல. டியோ டிக்கிலே தான் இருக்கும். பரிசு அங்கதானே வேற எங்கேயுமே இருக்காது. பரவாயில்லையே உனக்கே தெரிஞ்சிருக்கு. எப்பயுமே சேட்டா பரிசு வண்டிக்குள்ளே தான்டா கிடக்கும். வீட்டில் வச்சா மறந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் நான் வண்டிக்குள்ளேயே வச்சுப்பேன். நான் அதிகமாக தானே எடுக்கிறேன், இது எடுக்க மாட்டேன்ல. ஸோ அந்த ஒரு ரீசனால வண்டியிலே வச்சிருக்கேன். இப்பயும் வண்டியில வச்சு வந்துட்டேன். ஐயோ அந்த வண்டி டிக்கிக்கு வளர்றேன். ஆமா அன்னைக்கு மலை பாரி பார்த்தேன் பெரியமா வீட்டுல அடிச்சது பாரு நைட்டு. ஆஹா சரி 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 என்ன பண்றது, எவ்வளவோ பார்த்தாச்சு எதுக்கு. ஆக நான் இப்படி ஓட்டுறான் வண்டிய. புரியல. ஆஹா அதுவும் பிரச்சனை கிடையாது. ஸ்பீடா போனாதான் அந்த காத்து ரொம்ப பலத்த காட்டு எதிர்த்தாப்பு காட்டு அடிக்குதுல, அதுலதான் கோபுரம் தாங்காது. அப்படியே இறையும் கீன்னு இறையும். எந்த ஸ்பீடுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை. அதுவும் மைக் வந்து நான் வாய்க்கிட்டே தான் வச்சிருப்பேன். தள்ளி வச்சிருந்தா தான் கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் கம்மியா கேட்கும். நான் எடிட்ல போன போது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நான் போட்டுப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம். கோப்ரோ எடுத்தா ரெண்டும் இது ஆக்சுவலா 4Kல இது கிடைக்கும்டா. நம்ம கோப்ரோ வந்து கரெக்டா இருக்கும்டா. இது வந்து சும்மா யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. எல்லாரையும் இப்ப நம்ம ஓட்டுறேன்னா இப்ப நீ பேச நீயும் கவர் ஆகுவ, இங்கிட்டு வரவங்களும் கவர் ஆவாங்க, அங்கிட்டு வரவங்களும் கவர் ஆவாங்க, முன்னாடியும் கவர் ஆயிடுவாங்க. இந்த ரவுண்டு அதாவது மாதிரி மாத்திக்கலாம் அவ்வளவுதான். நான் இந்த மாதிரி போட்டது இல்ல. இப்படி மெயின் இந்த ஃபர்ஸ்ட் செகண்டரி மெயின் கேமரா வேணும், செகண்டரி கேமரா எடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்தது. அப்பப்ப இது மாத்திட்டே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக போட்டு விட்டேன். அசைன்மெண்ட் எழுதணுமா? எப்போ முடிச்சு இன்னும் முடிக்கலையா? ஆனா எனக்கு மட்டும் போன் அடிச்சிட்டேன் ப்ரோ ஷூட் எடுக்கலான்னு. ஏய் ஆமாடா ராஜாக்கு சீரியஸ்லி போன சண்டே நான் இங்க வெளியே போயிட்டேனா, இந்த சண்டையாச்சும் எடுக்கணும் தான் வேகமா வந்தது. ஏய் என்னடா போட்டு தீச படி அப்படியே SD கார்டு முடிஞ்சிருச்சா, ஸ்டோரேஜ் அவுட்டா? இரு நான் பாக்குறேன். அதான் சொல்றேன் நீ தெரியவாடா. வியூ வந்து மாறிட்டே இருக்கும். வியூ சூப்பரா இருக்கும். அந்த ஒரு ரீசன் தான் அதுல. இங்க வச்சிருக்கோட ரசாக்கு இந்த கண்ணாடி ஒண்ணு, இந்த கண்ணாடில வச்சிருக்கோம், கிளாம்ப் வச்சிருக்கேன் பின்னாடி இங்க முன்னாடி. அதுல வச்சிருக்க இன்னும் வியூ சூப்பரா இருக்கும். ரெண்டு பேருமே கிளியரா தெரியும். ஆனா மிரர் ஓபன் பண்ணி ஓட்டணும். அது ஒண்ணு எனக்கு இதனாலதான் நான் வைக்கல. சீக்கிரம் போக முடியாதா, கடுப்பா வரும். ரெண்டு போறதா இருக்கும். அது உரசனாச்சுக்கு மொத்தமா போயிடும். ஆமா ஹைவே தொட்டுட்டேன்னா மிரர் ஓபன் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி இதெல்லாம் நான் மிரர் ஓபன் பண்ணவே மாட்டேன். அது பாட அப்படியே கடக்கட்டும். போட்டிருக்காங்கடா பசங்க, 15ஆம் தேதி போட்டிருக்காங்க. நான் போடல. நான் பரதேசி மாதிரி போட்டாங்கடா. எனக்கு ஆக்சுவலா நான் 14ஆம் தேதி காலைல போட சொன்னேன்டா. அந்த 14 இது நான் சொன்னேன் 14ஆம் தேதி நைட்டு போடுறா, எனக்கு ஒர்க்குடா கொஞ்சம் வர முடியாதான்னு சொன்னேன். 14ஆம் தேதி காலையிலேயே போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 9:30 எல்ஐசி 9:30 8:30 9 தான் நான் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ஷோக்கு போட்டு வச்சிருக்காங்க 5 டிக்கெட்டு. அதை இன்னொரு ஆள்கிட்ட கை மாத்தி விட்டு அதை நான் பார்க்கவே இல்லை. படமே பார்க்கலடா. நான் தியேட்டர்ல பார்க்கல, சிஸ்டம்ல உட்காந்து பார்த்தேன் படத்தை. சிஸ்டம்ல பார்த்துட்டு இருந்தேன். படம் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ டிஃப்ரெண்டா இருந்துச்சு அவ்வளவுதான். நான் ஆக்சுவலா கூலி போறதே வந்து அமீர் கானுக்கு மட்டும்தான். எனக்கு அமீர் கான் அப்ப இருந்தே பிடிக்கும். அவன் வில்லனா இருக்கவும் சரி பார்ப்போமே. கெட்டப் செம்மையா இருந்துச்சு அவனுக்கு. அடுத்த LCU
வேற யாருக்காகவும் கிடையாது. நீ யாருக்கா தலைவருக்காக போறியா? டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க போற அதானே? ஓகே. அது வந்து எல்லா கேங்லயுமே நடக்கும்டா ரசாக்கு. இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்குவேன், சரி நானே ஒழிட்டு விட்றேன். நைட் ஷோ வர முடியாதா, வீட்டுல கத்துறாங்கடான்ருவேன். என் ஃப்ரெண்டு இருப்பான், நைட் ஷோ தான் வேணும்னு அவன் தான் கேட்பான். அவனுக்காக எல்லாம் புக் பண்ணுவான். அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், மச்சான் கொஞ்சம் வேலை வந்துருச்சு, நீங்க போயிட்டு வந்துரு, நான் டிக்கெட் நான் கை மாத்தி விடுறேன்னுவான். எவ்வளவு கடுப்பா தெரியுமா ஆகும். ஐயோ, இவன் நம்ம நைட் ஷோ மட்டும் என்னைக்குமே புக் பண்ண, சாயங்காலம் எவனா தான் வந்துருவாங்க. நீ புக் பண்ணிட்டியா என்ன? இன்னும் போடலையா? அதை வச்சு எடுத்துக்க வேண்டியதான். எங்கட்ரா? லெஃப்டா? இந்த ரைட்டா? சந்து சந்தா கூட்டுவா, இதெல்லாம் வந்தது கூட கிடையாது. நான்லாம் ஸ்பாட்டு பென்ஸு எந்த வீடுனே வச்சு தெரியலையே. ஓ இங்கேயா? ஏய் ஆமாடா அக்கா அக்கா செம்மையா இந்த வீடாடா. ஏய் சரியான வீடு. எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஏய் இந்த செடி தாண்டா சாக்கு, இந்த செடி தாண்டா நான் கேட்டது. ஆனா ஹைட்டா இருக்கு. ஐயோ வண்டி கண்ணுக்கு ஒட்டின மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். சரி எப்படி வச்சு எடுக்கலாம்னு சொல்ற? வண்டி மட்டும் தான் எடுக்கணும். உனக்கு ஏதாச்சும் வீடியோ பார்த்துருக்கியா? இந்தா வண்டி இந்தா அவன் போட்டு எடுத்துக்கிறா. ஃபோன் வேற என் ஃபோனை என் ஃப்ரெண்டு எடுத்துறது. எங்க ஐஃபோன் எடுத்துடலையா நீ? இப்போ எங்கள் அம்மா பண்ணா. சரி இப்போ என்ன ஆர்டரா பண்ண முடியாது, அவ்வளோதானே, பண்ணிக்கலாம் விடு. நீ அப்படி விட்டுருக்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபோனு ஏய் சரியான ஸ்பாட்ரா, கேமரா இல்லையாடா, வந்துடலாம் விடு. ஏதாவது சொன்னாங்கன்னா பயமா இருக்கு. அதுதான் அதான் பசங்க எல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. என் பசங்க எவ்வளோ வீடியோ தெரியுமா எடுத்துருக்காங்க. 360 கனெக்ட் பண்ணிட்டு வரேன் சார், என்னன்னு பார்த்துருவோம். கேட்டுல வியூ எப்படி இருக்குன்னு வர காமிக்கிறேன். கோப்ரா ஆஃப் பண்ணிட்டீங்களா? இது ஆஃப் பண்ணிட்டீங்க. என்னடா இந்த லூஸாக இருக்கிறது தானே பயமாக இருக்குது. பின்ன இந்த இதை மாற்றி போட்டேனான்னு கூட தெரியல எனக்கு. இவ்வளோ லூஸாக இருக்காதா? டைட்டாக இருக்கும். என்னடா இப்போ தானே கனெக்ட் ஆகுது கர்மம். இந்த கிளைமேட் இங்கே போட்டாரு வண்டி இப்படி நேரம் போட்ட கதவுக்கு நல்லா இருக்குல்ல கதவும். கனெக்டிங்கில் தானே இருக்குது ஆக்சுவலாக. சார்ஜ் இல்லையா? சார்ஜ்லாம் பக்காவாக அடிச்சு வச்சுருக்கேன். இன்னைக்கு விளாக் எடுக்கணும்னு காலையே பட்டீங்களா? கனெக்ட் சூப்பராக இருக்கும் ப்ரோ. எங்கள் பசங்க அவ்வளோ வீடியோ எடுத்து சரி கனெக்டாகல இருந்தா வச்சுக்க. இந்த கேமரா சினிமாட்டிக்கில் தான் இருக்கு. எடுத்துக்க இந்த 360 கழட்டி வரும் சார். இஷ்டம்டா, நீ இப்படி வச்சுக்கிறியே வச்சுக்கடா, நீ உனக்கு என்ன என்னமோ பண்ணிக்கடா. நான் இது என்னன்னு பார்த்துட்டு வரேன்டா. ஃபுல்லாக அடிச்சு போடா, கனெக்டாகல. SD கார்டு ரீட் ஆகலடா.